ராமானுஜருக்கு இருந்த இன்னொரு ஆச்சாரியனுக்கு திருக்கோஷ்டியூர் நம்பின்னு பேர். இன்னைக்கும் புதுக்கோட்டை கிட்ட போனேன்னா கோஷ்டிபுரம் திருக்கோஷ்டியூர்னு உண்டு. பெருமாளுக்கு சௌமிய நாராயணன்னு பேர். அந்த ஊருக்கு நித்தியபடி ஸ்ரீரங்கத்திலேருந்து நடந்து போவார். ராமானுஜர் நித்தியபடி நடந்து போவார், தெருமுனைக்கு போவார், அங்கேருந்து விழுந்து சேவிப்பார், தலை விழுந்த இடத்துல திரும்பி விழுந்து சேவிப்பார். போயிட்டு 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 ஆச்சாரியனுடைய வாசல்ல போய் நிற்பார். திருக்கோஷ்டியூர் நம்பிகளே, அடியேன் ராமானுஜன் வந்துள்ளேன், எனக்கு உங்ககிட்ட அர்த்த விசேஷங்கள் கத்துக்கணும், கத்து கொடுக்குறீங்களா? இல்ல எனக்கு ஆத்துல கொஞ்சம் வேலை இருக்கு, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாயேன். திரும்பி ஒரு 150 கிலோமீட்டர் நடந்து போனோம். திரும்பி அடுத்த நாள் வருவார், விழுந்து சேவிப்பார். அடியேன் வந்திருக்கேன், இன்னைக்கும் முடியாது போல இருக்கு, நாளைக்கு வா. நம்ம மாத்து குழந்தை போனா போது, இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் விட்டுரும். இவர் 17 தடவை நடந்தார். 18வது தடவை அர்த்தம் கை கூடும்னு ராமானுஜரை கூட்டுட்டு உபதேசம் பண்ணிட்டு சொன்னார். பாரு, சத்தியமான விஷயம் சொல்றேன், சூளுறவு சத்தியம் ஆயிட்டாரா, யாருக்கும் தரப்படாது. ராமானுஜரை கற்றுக்கொண்டு அந்த விமானத்தின் மீது ஏறி பிரணவத்தை சொல்லவில்லை. இங்கேன்னு சொன்னார், சார் இங்க தான் சார் ஓம் நமோ நாராயணன் கூவினாரு, ஒருத்தரும் கூவல். அவர் அது என்ன மந்திரத்தை கூவியவர் என்ன பண்ண போறார்? அங்க மேல ஏறி சொன்னார், எல்லாருக்கும் மோட்சம் போறதுக்கு தகுதி உண்டு, யார் யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ ஆசையுடையோர்களுக்கெல்லாம் ஆரியர்கள் கூறுவோம் என்று வாங்கோ ஒரு ஆச்சாரியன் கிட்ட சமாசேனம் பண்ணிட்டு வரண்யாசம் பண்ணிட்டு விஷயத்தை பெற்றுக்குவோம் சொன்னாரையுடைய. அங்கேருந்து ஒருத்தர் சொல்றார், அங்கேருந்து கூவினார், ஒன்றும் கூவவில்லை அவர். அதனால இந்த இதெல்லாம் தான் விருத்தமான விஷயங்கள்னு அர்த்தம். சூடுறவு. அப்ப அந்த ஆச்சாரியன் ஓடி வந்தாரா, நான் தான் சொன்னேனே நீ சத்தியம் பண்ணி கூட யாருக்கும் சொல்லப்படாதுன்னு. ஆமா சொன்னேன், ஆனா இது சொல்லிட்டா என்ன ஆயிடும்? இது பாருங்க, நீங்க எனக்கு சொல்லி கொடுத்தா நான் மோட்சத்துக்கு போவேன், நீ எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தா அவள்லாம் மோட்சத்துக்கு போவான். நான் ஒருவன் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, இவ்வளவு பேர் மோட்சத்துக்கு போறாளே அது போரும்னார். அப்போதுதான் சட்டுன்னு உரைச்சுதான் இந்த ஆச்சாரியனுக்கு, இவர் சாட்சாத் நாராயணனோ, எம் பெருமானோ, நீ எம்பெருமானாரே அப்படின்னு கூட்டாராம். அப்படின்னு சமுதாயத்துல இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் நல்லது நினைச்ச முதல் புரட்சி தலைவர் அவர் தான் இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு மகா ஞானி அவர். அதனால ராமனை நம்பாதவா கூட கடைசி காலத்துல ராமானுஜர் மேல ஒரு சலச்சித்திரம் பாடிட்டு போயிட்டா. அதனால இங்க சொல்லிட்டா, அதனால இங்க சொன்னார், சூடுறவு கொண்டேனோ திருக்கோட்டியூராரை போலே.